மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மைக்கோ அப்புறம் இது லைவ் பைக்கில் வந்து இதாக கன்ஃபர் இருக்காது லைவ் பைக்கில் இருக்கும் பாருங்க. பழனிஜி பெரியசாமி ஐயா, பழனிஜி பெரியசாமி ஐயா, ஐயா உங்களை சொல்லிட்டே பேசுகிறேன். நான் டாக்டர் பழனி பெரியசாமி, சேர்மன் ரீ ராயல் மெடிக்கல். எனக்கும் மறைந்த மாபெரும் தலைவர் குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு மிகவும் நீண்ட நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா வரும்பொழுது எங்கள் வீட்டில் தங்கி நான் வந்து பல இடத்துக்கு கூட்டி போய் அவர் பல தமிழர்களை பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதுலேருந்து அவனுக்கு எனக்கு நம்ம நீண்ட தொடர்பு. இந்த நாட்டில் ஒரு சில காங்கிரஸ் கட்சியில் ஒரு தியாகி ஒரு தலைவராக இருந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த குடும்பத்தாருக்கும் நமது திருமதி தமிழிசை அவர்களுக்கும் அந்த ஃபேமிலி அனைவருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்பு. அவருடைய தொடர்பு, அவருடைய சேவை என்றென்றும் நிலைக்கும் நமது மக்கள் அளித்த மனதில் இருக்கும் என்பதை எண்ணிக்கூறி என் வருத்தத்தை மகிழ்ச்சி வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயணன், முன்னாள் மண்பாண்டு தொழிலாளர் வாரிய தலைவர். இலக்கிய செல்வரும் என்னையும் அவர்களை வனமர தொழிலாளர் வாரிய தலைவராகவும் எங்கள் மண்பாண்டு தொழிலாளர் வாரியாக போட்ட காலத்திலிருந்து இலக்கிய செல்வரோடு நீண்ட கால பழக்கமுடையவர். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் தமிழக காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் பட்டி தொட்டிகள் எங்கே நடைப்பயணத்தின் மூலமாக பார்க்கிறார்கள். மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு இயக்கப்பணிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்தியவர்கள். அவர்கள் தமிழையும் தேசியத்தையும் இரு கண்களாக பார்த்து கடமையாற்றியவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தேசிய தலைவர். அவருடைய மறைவு என்பது தேசிய உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, தமிழின்பால் அன்பு கொண்டுள்ள நல்ல உள்ளங்களும் இன்றைக்கு வாடி வதங்கி போயிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இலக்கிய செல்வனுடைய கவிதை பட உரைகள் அத்தனையுமே இன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்திருக்கின்றது. காலத்தில் காலக்கருதி இன்னும் அவர் இன்னொரு 10 ஆண்டு காலம் இருந்தால் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை தமிழுக்கும் தேசியத்திற்கும் தொண்டாற்றியிருப்பார். ஆனால் காலதேவன் அவர்களை 92ஆம் வயதிலே எழுத்தோடார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இலக்கியச்சலுடைய மறைவு என்பது ஒவ்வொரு தேசிய தொண்டருடைய உள்ளங்களிலும் இன்றைக்கு அவர்கள் குடிகொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மறைவில் தாங்க முடியாத துயரத்தை மேற்கொண்டிருந்த அத்தனை தேசிய உள்ளங்களிலும் நானும் ஒருவராக இருந்து அந்நாளில் குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலியாக செலுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ்நாடு மதசார்பற்ற
ஜனதாதள சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் மாநில தலைவர் காலப்பட்டியார் அவர்களுடைய இரங்கல் தெரிவிக்க வந்திருக்கிறோம். சார் அதில் தமிழ்நாடு மத சார்பற்ற ஜனதாதளம் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளோம். எங்கள் மாநில செயலாளர் மாவட்ட தலைவர் அவருடைய முன்னணியில் நாங்கள் வந்து இன்று இரங்கல் தெரிவிக்க வந்தோம். அண்ணாவுடைய ஆத்மா சாந்தியடைய என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். நன்றி வணக்கம்.